திருப்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் காவல்துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை ஆகிய துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், ஒன்றிய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார் முதல்வர் விஜய். தலைமைச் செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பொழிவு, மாவட்டங்களில் குடிநீர் விநியோகம் மற்றும் வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து பருவமழை பொழிவையொட்டி வேளாண் பயிர் சாகுபடி, குடிநீர் மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள ரூபாய் 340 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் தமிழக அரசுக்கு என்ன ஈகோ என கேள்வி எழுப்பியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். முதல்வர் கர்நாடகாவுக்கு போய் பேசினால் தண்ணீர் கிடைக்கும், மேகதாட்டு அணை கட்ட மாட்டார்கள் என தாவேகவினர் நினைக்கிறார்கள். காவிரி பிரச்சினை என்பது தாவேக பிரச்சினை அல்ல, தமிழ்நாட்டின் பொது பிரச்சினை. அனைத்துக் கட்சி கூட்டுவதில் அரசுக்கு என்ன தயக்கம், என்ன ஈகோ என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதனால இப்போ நமக்கு சட்ட ரீதியில நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாதகமா வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யணும் தமிழக அரசுனா, கர்நாடகா அணையில தண்ணி இருக்கு, மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கு, மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அழுத்தம் கொடுத்து திறந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. 3500 கன அடி திறந்து வினாடிக்கு 3500 கன அடி திறந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதையும் மதிக்காத கர்நாடக அரசு, நம்ம தமிழக அரசு நேரடியா உச்சநீதிமன்றம் போகணும். உச்சநீதிமன்றம் சென்று கர்நாடகாவை தண்ணீரை திறக்க வைக்க வேண்டும். காவிரி என்பது ஏதோ ஒரு டிவிகே பிரச்சனை கிடையாது, ஆளுங்கட்சி பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. அது இல்லாமல் காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடு. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களில் கிட்டத்தட்ட 28 மாவட்ட மக்கள் சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் சார்ந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை. இப்படி இருக்கிற பிரச்சனையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு? இதுல என்ன ஈகோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது பொது பிரச்சனை, எல்லாரும் சேர்ந்து அணுகுமுறை இருந்தாதான் அது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. கடந்த காலத்துல காவிரி பிரச்சனை, அத்தனை காவிரி பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ தமிழ்நாட்டு சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு பொதுவான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்கள் அத்தனை கருத்துக்களும் ஏற்று மத்திய அரசை அணுகி இல்ல நீதிமன்றத்தை அணுகி ஒரு கூட்டு முடிவு எடுத்திருக்கிறது. அதுல என்ன தயக்கம்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்நிலையில் முதல்வர் விஜய் கர்நாடகா வர வேண்டாம் என தெரிவித்துள்ளார் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார். காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்று நான் கருதுகிறேன். இரு மாநிலங்களுக்கும் இடையே மிகவும் சுமூகமான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்பதால் இந்த சந்திப்பை சிறிது காலம் ஒத்திவைக்குமாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். இரு மாநிலங்களும் இதனால் பயனடைய வேண்டும் என்பதே என் விருப்பம். நமக்குள் எந்தவிதமான கசப்புணர்வும் ஏற்பட நான் விரும்பவில்லை. ஏனெனில் தண்ணீர் தொடர்பான விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பயனடையும் வகையிலேயே தீர்வு அமைய வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார். டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிந்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. இது தொடர்பாக 45 இடங்களில் ரெய்டும் நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். நிபந்தனையாக வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லாத வகையில் தனது பாஸ்போர்ட்டை செந்தில் பாலாஜி ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முந்தைய ஆட்சியை காட்டிலும் தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டணம் அதிகமாக இருப்பதாக மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்தது. 3.70 லட்சம் பேருக்கு மின்கட்டணம் அதிகமாக வந்திருப்பதாகவும் அது குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் மின்வாரிய தலைவர் அருண்ராய் IAS உத்தரவிட்டிருந்தார். இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், 3.7 லட்சம் புகார்கள் எல்லாம் வரவில்லை. சமூக ஊடகங்களில் மக்கள் கருத்து தெரிவித்திருப்பதை பார்த்து நாங்களே சுயமாக ஆராய்ந்து வருகிறோம். வழக்கம் போல இருக்கும் கட்டணம்தான் வசூலிக்கப்பட்டிருக்கிறது என்றார்.
இன்று காலை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதாவது 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு பில்லு அதிகமாக வந்திருக்கு. 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஒரு தவறான வாட்ஸ்அப்பில் வந்த ஏதோ தகவலை நம்பி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது நிறைய பேர் ஒரு சில சமூக வலைதளங்களில் பில்லு ஹைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு நிறைய இடத்துல வந்தது. அதன் அடிப்படையில் ரொட்டீன் செக்அப் தான் இப்போ நடந்துருக்கு. இந்த வருஷமும் கடந்த வருஷம் இதே டைமில் எவ்வளோ தூரம் 2 மடங்கு 3 மடங்காக பில்கள் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா சம்மர் சீசனில் எல்லாரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதில் கடந்த வருஷம் 11,50,000 பேருக்கு 3 மடங்குக்கு மேலே பில்லு வந்திருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் 9,60,000 பேர்கிட்ட தான் அந்த மாதிரியான ஹைப் வந்திருக்கு. ஸோ ரேஷியோ பார்க்குற போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் 2-3 மடங்கு மேலே வந்திருக்கு. அதுலேயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லுங்க, ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு கம்ப்ளைண்ட்லாம் எங்கேயும் வரல, ரொட்டீன் செக்அப் வந்துட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் ரைஸ் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அசஸ்மெண்ட் எல்லாம் ஏடி லெவல் ஏஇ லெவலில் ஒரு ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. மக்களை குழப்புற விதமாக அந்த அறிக்கையை இன்னைக்கு காலையில் விட்டுருக்காரு. அதாவது அது வரைக்கும் யாரும் பணம் கட்டுறதுக்குலேருந்து விலக்கு வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட்லாம் வரல. இது இங்க இருக்கிற இபில இருந்து செய்யப்படுற ரொட்டீன் ஒரு செக்அப் தான். அந்த செக்அப்ல நேற்று இருந்து அவங்க செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் என்ன இருக்குது அப்படின்னு ரொட்டீனாக தான் நடந்துட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணுறது ரொட்டீன் செக்அப் தான். ஸோ மக்களை தேவையில்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் யாரோ வாட்ஸ்அப்பில் கொடுக்கறத வச்சு தேவையில்லாமல் குழப்ப வேணான்றது தான். கூட்டுறவு வங்கிகளில் ரூபாய் 75,000 வரை பெறப்பட்ட விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்த நிலையில் தற்போது வங்கிகள் வட்டி செலுத்த சொல்லி நோட்டீஸ் அனுப்புவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான குழப்பத்தை அரசு சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். தாவேகா தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.